ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்களை யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள் நமக்கு சரியான ஒரு இதில் நடந்துடுச்சுன்னா நம்மளுக்கு முடியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. முடியிற விஷயங்களை நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னாலே போதும். அதை தாண்டி நம்ம யாருக்கும் அந்த விஷயத்துலேயும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்படின்னோடனே அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. என்னால் இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எந்த விஷயத்துலையும் நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் சரி, இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நீங்களாகவே என்கிட்ட இது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்மளால் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எந்த ஒரு காரணங்களும் சரியான ஒரு பக்குவத்தில் இருக்காது. ஒரு சில விஷயங்கள் நம்மளால் ஒரு சொல்லி புரியறதுக்கான காரணங்களை நம்ம தான் உருவாக்கிக்கணும். எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான். நம்மளை தாண்டி எதையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான இது இல்லை. அப்படின்னோடனே அப்புறம் தான் நான் ஒரு நினப்ப இது பண்ணேன். அதெல்லாம் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் முன்னேறி போகிறதுக்கான தருணங்கிறது நம்மளை நம்மளே ஒரு சரிப்படுத்திக்கிட்டோனாலே போதும். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் ஒரு நிலமையில நம்மளுக்கான பயன்படுற இது இல்லை. அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எல்லாமே நம்மளுக்கு இப்போ ஒரு பயன்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குதுன்னா, அதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள அவங்க நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள நம்ம எப்படி இருந்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணுமே தவிர நீங்கள் இது பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுதுமா, புரியாமல் இல்லை. ஒருத்தரை நம்ம வேணுக்குன்னு நம்ம எதுவும் இது பண்ண போகிறதில்ல. எதுவுமே நம்மளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான். அதெல்லாம் நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாறி போகுது, மாறாமல் போகுது. அதெல்லாம் தாண்டி எதுக்காக நம்ம இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வரல அப்படிங்கிறத நம்ம ஒரு சில நிலைமைகளில் யோசித்து பார்த்தோம்னாலே அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளோ இல்லை நல்ல நிலைமையோ நம்மளுக்கு அதெல்லாம் தாண்டி எதுக்கு எந்தெந்த விஷயங்களில் நம்மளால் சரியான ஒரு இதை நம்மளுக்கு ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தான் புரியும். அப்படின்னோடனே கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் அதையெல்லாம் நம்ம அந்த நிலைமைக்கு அதெல்லாம் நம்மளுக்கு மாற்றி பேசணுன்னோ, இல்லை அதுக்கு இதுக்குன்னு சரியான ஒரு இதில் இல்லைன்னோ, நம்மளுக்கு எதுவுமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னோடனே கரெக்டு தான். நான் ஆனால் இந்த நிலைமைக்கு யாரும் யாரையும் சார்ந்து ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. செய்கிற மாதிரி தான் நானுமே இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் வேண்டான்ட்டு நம்மளுக்கான ஒரு இதை நம்ம தான் உருவாக்கிக்கணுமே தவிர மற்றவங்க உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னோடனே அதெல்லாம் நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியான ஒரு இதாக இருக்காது. போக போக உங்களுக்கு எல்லாமே ஒரு சில விஷயங்களை கடந்து தான் வர்ற மாதிரி இருக்கும். இப்பப்போ இந்த நிலமையில நம்மளால் யாருக்கும் நம்மளால் ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கோ சரியாக இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது. அப்படின்னோடனே சரிதான், அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் யாரையும் எந்த இதுலேயுமே நம்மளுக்கு காரணத்தை நம்ம